ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா 1 பஞ்சாயத்து. இது ரவுண்ட் 6 மானக்கோ. ஒரு 78 லேப்பு, 80 பெனல்டி அண்ட் கிமியோட 5th வின் அண்ட் ஹி ஹாஸ் அ வெரி வெரி ஹெல்தி லீட் அட் த டாப். ரசலுக்கு என்னப்பா இந்த குழந்தைக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் அந்த மாதிரி இருந்தது. இப்போ படுத்தா பச்சை பாம்பு கொட்டுது, நடந்தா நல்ல பாம்பு கொட்டுது. அதுதான் அவரோட சுச்சுவேஷன். லூயிஸ்க்கு 8th போடியம் அட் மானக்கோ. பட் ஹோம் ஹீரோ சார்ல்ஸ் சரியா போகல இந்த ரேஸ். அதை பத்தியும் பார்ப்போம். ரெட்புல்லோட செகண்ட் டிரைவர் ஹேஸ் ஸ்டார்டட் டு ஷோ அப். மேக்ஸுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்ஜின் ஸ்டால் அண்ட் பிரச்சனை இருந்தனால அவரால் ரேஸை முடிக்க முடியல. பட் ஹேட்ஸ் ஆஃப். வண்டியில பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு வெறி கொண்ட ரசல் அவரை துரத்தினாலும் செம்ம சூப்பரா ஓடினாரு. அண்ட் மெக்லாரனோட 1000th ரேஸ் அவங்களும் ஒரு ஆள் தான் நல்லா பண்ண முடிஞ்சது, விச் இஸ் ஆஸ்கர் பிஎஸ்டி. ரேஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வணக்கம் அண்ட் வெல்கம் சபரிஷ். எங்களுக்கு வழக்கம் போல பாயிண்ட்ஸ் டேபிள கொடுத்துருங்க, நம்ம வீடியோக்குள்ள போவோம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸை பார்த்துருவோம். நீங்கள் சொன்ன மாதிரி கிமி 5 வின்ஸ் இன் அ ரோ, அது ஸ்டாண்டிங்ஸ்லேயே தெரியுது. 156 பாயிண்ட்ஸ். செகண்ட் பொசிஷனில் லூயிஸ் 90 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் 66 பாயிண்ட்ஸ். பட் அது முக்கியம் இல்லை. கிமியோட ஆர்ச் ரைவல் ஜார்ஜ் ரசில் மூணாவதுல இருக்கார். அவர் 88 பாயிண்ட் தான். இப்போ பேசிக்காக க்ளோஸ் டு 70 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா எல்லாருமே சொல்லிடலாம், இதுக்கப்புறம்லாம் வாய்ப்பு இல்லைங்க, இப்போயே கப்பை கொடுத்துடலாம். நம்ம ஜென்ரலாக மானகோக்கு என்ன சொல்லுவோம், குவாலி முடிஞ்சோடனே கப்பு கொடுத்துருங்கப்பா, யார் வேணும் எதுக்கு ரேஸ், அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ சாம்பியன்ஷிப்லேயே இருக்குது. ஆல்மோஸ்ட் கிமி கிட்ட கப்பை கொடுத்துடலாம், அப்படி தான் இருக்குது. நாலாவது சார்ல்ஸ் 75 பாயிண்ட்ஸில் இருக்கார். டிரைவர் ஸ்டாண்டிங்ஸில் இப்போதைக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் சொல்கிறோம், மற்ற எதுவும் ரொம்ப பெருசாக சூடு பிடிக்கல. ஸோ அதனால் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸ்க்கு போயிடுவோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா மெர்சிடிஸ் டாப்பில் இருக்காங்க. கிமி பண்ணுற பர்ஃபார்மன்ஸுக்கு ரசலோட லக் இருந்தானே, ஏன் ரசலே இருந்தா என்ன, நான் பார்த்துக்கிறேன், யாருமே வேணாம் அப்படின்ற ஒரு மோடில் இருக்கிறதுனால மெர்சிடிஸ் எப்போதுமே மேலே தாங்க இருக்காங்க. 244 பாயிண்ட்ஸ் டாப்பில் இருக்காங்க. செகண்டு ஃபெராரி 165 பாயிண்ட்ஸ். இந்த ரேஸ் அவங்களுக்கு ஆக்சுவலி நல்லாவே முடிஞ்சிருக்கும், சார்ல்ஸ் கடைசி அந்த ஷினானிகன்ஸ் நடக்கலை அப்படின்னா. பட் ஸ்டில் தே ஹாவ் அ குட் லீட் இன் த சாம்பியன்ஷிப் ஃபார் செகண்ட் பொசிஷன். ஏன்னா தேர்டு மெக்லாரின் இருக்காங்க 118 பாயிண்ட்ஸ். அவங்களுக்கும் ஃபெராரிக்கும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 50 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் மெக்லாரினும் இந்த ரேஸ் யார் யாருக்கெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு மைல்ஸ்டோன் ரேஸ் நடக்குதோ அந்த டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒழுங்காக பண்ணாது. இட் டேக்ஸ் மீ பேக் டு, ஐ கெஸ், இஃப் ஐ எம் நாட் ராங், Mercedes 2019 or some Grand Prix which went horribly wrong for Bottas, I guess. ஸோ அதுதான் மெக்லாரின் 118 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ரெட்புல் 72 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இந்த ரேஸ் மேக்ஸ் மட்டும் ரேஸில் இருந்திருந்தார் அப்படின்னா, கன்சிடரிங் ஹேஜார் எப்படி முடிச்சாருன்னு நம்ம பார்த்தோம், போடியமில் முடிச்சாரு, செமையாக இருந்திருக்கும், ரெட்புலுக்கு ஒரு நல்ல பூஸ்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் அது நடக்கலை. நெக்ஸ்ட்டு கீழே வந்தோன்னா மிட்ஃபீல்டோட டாப் டீம் ஆல்பின் 41 பாயிண்ட்ஸ். அகைன் இங்கேயுமே கேஸ்லி மட்டும் பெனல்ட்டிலாம் முடிச்சிருந்தாருன்னா அவங்களுக்கு நல்ல பூஸ்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் அது நடக்கலை. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடியே பார்த்தோன்னா இப்போ வீகார் தே ஆர் ப்ரீதிங் டவுன் ஆன் ஆல்பின்ஸ் நெக். இந்த நடந்த குழப்பத்தில் லியம் லாசனும் சரி லின்பிளாடும் சரி சூப்பராக 5th 6th முடிச்சு டபுள் பாயிண்ட்ஸ். ஸோ அவங்க 39 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ ஆல்பினுக்கும் வீகார்ப்புக்கும் பேசிக்காக 2 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு கீழே பெருசாக எதுவும் ஃபைட் இல்லை. ரொம்ப எல்லாரும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு ஆர் டீ அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு எதுவும் பாயிண்ட்ஸ் அங்கே இல்லை. ஸோ அதனால இதோட கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸை நிறுத்திக்கிறோம். ஸோ சபரிஷ், எல்லா டீமும் ஒரு விங்கு இது எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் பிடிச்சது அந்த ரெட்புல் தான். அந்த ரெட்புல் பின்னாடி இருந்த ஒரு சின்ன ஐட்டம் தான். சரி, அது நாயா பூனையா, அங்கேருந்து ஆரம்பிப்போம். நாய் பிரியர்களுக்கு அது நாயா தெரியும், பூனை பிரியர்களுக்கு அது பூனையா தெரியும். யாருக்கு எப்படி வேணுமோ என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாங்கடா. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பர்டிகுலர் மானகோ கிராண்ட் ப்ரீல நிறைய பேர் ரியர் விங் சைடு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மானகோ கிராண்ட் ப்ரீக்கு என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த வருஷத்துலேருந்து வி ஹாவ் திஸ் ஆக்டிவ் ஆரோ அப்படின்ற கான்செப்ட். ஸோ டிஆர்எஸை கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு ரீவேம்ப் பண்ணிவிட்டு அக்ராஸ் அ லேப் ஒரு சில பர்டிகுலர் ஜோன்ஸில் யூ வில் ஹாவ் த ட்ராக் ரிடக்ஷன் சிஸ்டம். எல்லாருக்குமே அது மக்களுக்கு இந்தாப்பா எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டாங்க பேசிக்காக. பட் மானகோ கன்சிடரிங் இட்ஸ் அ வெரி டைட் சர்க்கியூட் அண்ட் அங்கே ஓவர்டேக் பண்ண முடியாது, இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டார்ட் ஃபினிஷ் ஸ்ட்ரெயிட் ஜோன்னா டனல் இருக்குது. பட் அது ரொம்ப ரிஸ்கியான இடம் அப்படின்றதுனால சேஃப்டி ரீசன்ஸ்னால ஆக்டிவ் ஆரோவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாருமே ஆக்டிவ் ஆரோ யூஸ் பண்ண முடியாது.
அப்படின்றது தான் இந்த மானோகோ கிராண்ட் ப்ரீக்கு கொண்டு வந்த ரூல். இப்போ அந்த ஆக்டிவ் ஆரோ எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். ரியர் சைட்லேயும் சரி ஃப்ரண்ட் சைட்லேயும் சரி ஒரு பர்டிகுலர் ஆக்சுவேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் அ மெக்கானிசம். அந்த பர்டிகுலர் ஜோன்ஸில் ஸ்ட்ரெயிட் ஜோன்ஸில் அந்த மெக்கானிசம் லைட்டாக விங்கை ஓப்பன் பண்ணும். ஸோ யூ கெட் லெஸ் ஏர் டு ஃப்ளோ அகெயின்ஸ்ட் யுவர் கார். ஸோ அதனால் நிறைய ஸ்பீட் கிடைக்கும். அந்த ஆக்சுவேட்டர் இடத்துல இப்போ டீம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கேன் பிரிங் இன் சம்திங் விச் வில் ஹெல்ப் தெம் டு கீப் த கார் இன் த கிரவுண்ட். நிறைய டவுன் ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஆக்சுவேட்டர் மெக்கானிசம் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. தட் இஸ் நம்பர் ஒன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ரிலேட்டட் டு த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ வந்து ஆக்சுவேட்டர் தூக்கிட்டு பிளெயினாக விட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆக்சுவேட்டர் மெக்கானிசம் ரியரில் கொடுக்குற வெயிட் வந்து இட் வில் பேசிக்கலி ஹாவ் சம் இம்பேக்ட் ஆன் த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ், செட்டப், பேலன்ஸ் எல்லாமே. இதனால் டிரைவர்ஸால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காரை யூட்டிலைஸ் பண்ண முடியாது, ஆர் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும் விச் வில் அஃபெக்ட் த டவுன் ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனாலேயே அந்த ஆக்சுவேட்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெட்புல் மாதிரி ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கவங்க ஒரு நாயோ ஒரு பூனையோ அங்கே மேலே வச்சு, அகெயின் டோன்ட் கெட் மீ ராங், இது ஜஸ்ட் மட்டும் வெயிட்டுக்காக மட்டும் இல்லை. மெயினான காரணம்னா எப்படி காரில் ஸ்பீடை ஏற்றுறது அப்படின்றது தான். சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்பலாம் யோசிக்காமல் அந்த ஆக்சுவேட்டர் இடத்துலையே அப்படியே ஆக்சுவேட்டரோட விட்டுட்டாங்க. பட் ஆனால் அந்த ஆக்சுவேட்டர் யூஸ் பண்ண முடியாது. இதில் இன்னொரு காணும் இருக்குது. இப்போ சில டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டர் அப்படியே வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபார் சம் ரீசன் அந்த ஆக்சுவேட்டர் ஏதாவது ஆக்டிவேட் ஆகி அந்த ஆக்டிவ் ஆரோ மோட் ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா தென் தட் வில் லீட் டு பெனல்ட்டி, பிகாஸ் மானோகோவில் நம்ம அந்த இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதனால் ஒரு சில டீம்ஸ் வேறு டைரக்ஷன் போனாங்க, கம்ப்ளீட்டாக ஆக்சுவேட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி சில விஷயங்கள் ஆட் பண்ணாங்க. சில டீம்ஸ் சிம்பிளாக எங்கள் ஆக்சுவேட்டர் எங்களால் டீஆக்டிவேட் பண்ண முடியும், ரேஸில் வந்து அது எந்த பிரச்சனையும் பண்ணாது அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தவங்களுக்கு அப்படியே ஆக்சுவேட்டரோட விட்டுட்டு வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஸோ இதனால் எல்லா கார்ஸ்லேயுமே ரியர் விங்கில் புதுசாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அதுதான் பேசிக்காக இந்த கொஷனுக்கான ஆன்சர். இதில் நமக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ரெட்புல்லோட அந்த ரியர் சைடில் ஒரு நாயோ ஒரு பூனையோ மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அகெயின் அது எவ்வளோ டவுன் ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்ற அந்த அளவுக்கு டெக்னிக்கலான டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியலனாலுமே இட் டிட் டூ சம்திங் ஃபார் த பர்டிகுலர் டீம். சிமிலர்லி மெக்லாரனோடதும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி வைஃபை சிம்பிள், பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு ப்ரொட்ரூஷன் மாதிரி கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு, மோர் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஆல்மோஸ்ட் பேரலல் அது. ஆமாம். ஆனா it was looking behind, it was not looking in front, it was looking behind. ஆமா அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான அண்ட் ரொம்ப எனக்குமே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெர்சிடிஸோட அந்த ரியர் விங்ல கொண்டு வந்தது ஏதோ ஒரு சேத்து பசங்க செதுக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. எனக்கு பயங்கர சைஃபையா இருந்துச்சு அத பாக்க. எக்ஸாக்ட்லி என்ன பண்ணிருக்காங்க இங்க அப்படினது. ஆமாங்க, அப்படிதான் இருந்தது. ஏதோ வேற ஒரு டிமென்ஷன்ல இருந்து வந்த ஒரு ஏலியன் ஆர்டிஃபேக்ட் மாதிரி பேசிக்கா இருந்துச்சு. சாம் காலின்ஸும் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம சைஃபைல தான் பார்ப்போம், அந்த மாதிரி இது இருக்குது, என்னன்னு எனக்கு சொல்றதுக்கே எனக்கும் வாய் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரு இன்டர்ன் ஒரு ஏரோ டைனமிஸ்ட்டை கூட்டு வந்திருந்தார். பட் மக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் போட்டிருப்போம், பாலாஜி சொன்ன மாதிரி அதை போய் பாருங்க. ஏன்னா அவர் என்ன சொன்னதில் ஒன்று புரிஞ்சுது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து இட் கேன் கிவ் அப் டு 100 kg சம்திங் க்ளோஸ் டு 200 kg ஆஃப் டவுன் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். அதை சாம் காலின்ஸ் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ விச் மீன்ஸ் காரில் 2 சாம் காலின்ஸ் உட்காந்தா எவ்வளோ கார் கிரவுண்டடாக இருக்குமோ அந்த அளவுக்கு டவுன் ஃபோர்ஸ் அதால் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் மானோகோ கிராண்ட் ப்ரீல நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, என்னடா ரியர் விங் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு. இதுதான் அதுக்கு காரணம். அண்ட் உங்களுக்கு இது இவ்வளோ பெரிய கதையை சின்னதாக சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, மானோகோ வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஈவெண்ட் மட்டுமல்ல, இந்த வாட்டி வந்து ஏரோடைனமிக் இன்ஜினியரிங்க்கு ஒரு சிம்போசியம் மாதிரி. ஸோ அவங்களோட பேப்பரை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஒரு சில டீம் நல்லா பண்ணாங்க. ஸோ இதுதான் மானோகோவோட விங் இன்னோவேஷன்ஸ். சூப்பர் சபரீஷ், அருமையா இருந்துச்சு. முதல்ல மெர்சிடிஸ் பத்தி பார்ப்போம், ரேஸ்குள்ள வருவோம். கிமி ஆண்டனெல்லி, ஓகேப்பா இந்த பையன் சின்ன பையன் நல்லா ஓடுறான், ஒரு ரேஸ் ஜெயிச்சிட்டான், ஓகே ஓகே பரவாயில்ல, 2 ரேஸ் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. அப்புறம் 3 ரேஸ், 4 ரேஸ் ஜெயிச்ச பிறகு ஆஹா ஓகே டைட்டிலே இவருதுதான். 5வது ரேஸும் வந்தாச்சு இப்போ. ஸோ 5 ரேஸ் ஆன் த ட்ராட். ஒரு ரேஸ்லயே அவருக்கு செம டஃப் ஃபைட் இருந்துச்சு. அவரு கூட குவாலில பின்னாடி முடிச்ச 2 ஜாம்பவான்கள். மேக்ஸ் சொன்னாரு, நீ வந்து ஒரு செகண்ட் லேட்டா ஸ்டார்ட் பண்ணு,
நான் இன்னும் பின்னாடி இருக்கேன், இன்னும் 2 செகண்ட் லேட்டா ஸ்டார்ட் பண்ணு அப்படிலாம் சொல்லி அவரை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் எவ்ரிபடி வாஸ் இன் குட் ஸ்பிரிட்ஸ் அண்ட் மேசிவ் லேப்னு சொல்றதை விட மேசிவ் வீக்கெண்ட் ஃப்ரம் கிமி ஆண்டனலி. சர்ப்ரைசிங்லி ரசல் இந்த வீக்கெண்ட் அவர் பக்கத்துலயே இல்லை, எந்த செஷன்லயுமே பெருசா நல்லா பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா வழக்கம் போல ஃபெராரி தான் நம்மள ஐவாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டாப் ஜாப் ஃப்ரம் கிமி இல்ல. உண்மைங்க. பாரிங் FP1 தான் கொஞ்சம் ரசலும் சரி கிமியும் 4th or 5th இருந்தாங்க. அதுக்கப்புறம் FP2ல இருந்தே தேவர் கைண்ட் ஆஃப் கெட்டிங் இன் டு த குரூப். ஒரு மாதிரி எஸ்பெஷலி கிமி நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். என்ன குவாலி லேப்புங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மேக்ஸ் எவ்வளோ வெறின்னு தெரியும் குவாலியில், லூயிஸ் எவ்வளோ வெறி நமக்கு தெரியும் குவாலியில். அவங்க 2 பேரையும் பிப் பண்ணி அந்த மாதிரியான ஒரு சரியான லேப் அதுவும் மானோக்கோவில் கொடுக்கறதுன்றது கிராஃப்டி கரெக்டாக சொன்ன மாதிரி ரேஸ் முடியும் போது சொன்ன மாதிரி வி காட் அ ஜென்ரேஷனல் டேலண்ட் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். இப்போ ரசலுக்கு லக் இல்லைன்னு சொன்னாலுமே நத்திங் கேம் ஈஸி ஃபார் கிமி. எஸ்பெஷலி இப்போ இந்த ரேஸ் எடுத்துக்கிட்டோம்னாலுமே இந்த ரேஸில் வந்து அவருக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக போகலனாலுமே தேர் வேர் சோ மெனி இன்டரப்ஷன்ஸ், தேர் வேர் சோ மெனி ஸ்டாப்பேஜஸ், எஸ்பெஷலி அட் த செகண்ட் பார்ட். ஆரம்பத்தில் நல்லா ஆரம்பிச்சுது, அவர் பாட்டுக்கு அடித்து தள்ளிக்கிட்டு இருந்தார், எடுத்தோன்னே கேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்தார். இந்த கேம்ஸ்லாம் நான் விளையாட போகிறதில்ல, க்ளீனாக இருக்கு, அடிச்சு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்காக போயிட்டு இருந்தார். ஒரு ஃபர்ஸ்ட் 40 லேப் 45 லேப் நான் பேசிக்காக ஒரு பாயிண்ட் அப்புறம் பார்க்கறதுலாம் நிறுத்தினேன். அடப்போனா நான் போய் ஏதாவது வேறு ஏதாவது டிவியில் பார்க்குறேன் அப்படின்ற எங்கப்பா கிமி எப்ப அவன் 3வது தெரு தாண்டி போயிட்டாரு ஆமாம் பாரு அப்படின்ற மாதிரி ஆமாம் தான் இருந்தது. எங்கேயோ போயிட்டாரு. கேம்ஸ்லாம் ஆடுறதுக்கு ஒன்றும் இல்லை, யாரும் எதுவும் ஆட போகிறது இல்லை. ஃபெராரியும் சார்ல்ஸும் ரொம்ப பின்னாடி இருந்தார். ஸோ ஃபெராரி 2-3யும் பெருசாக ஒன்றும் ஸ்ட்ராட்டஜியில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம தலைவர் ஸ்ட்ரால் இதானதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது. ஸோ ஒரு சேஃப்டி கார் வந்துச்சு. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ரேஸ் ஸ்டாப் ஆச்சு, ரெட் ஃப்ளாகு, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்து ஒரு தப்பான சைடில் எடுத்துக்கூடாது. கிமியை பார்த்தா ஒரு மாதிரி க்ரன்ச் சுச்சுவேஷனில் டெலிவர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியே எனக்கு தெரியல. பட் ஆனால் ஹீ இஸ் கைண்ட் ஆஃப் டிக்கிங் ஆல் த பாக்ஸஸ். இட்ஸ் லைக் ஒரு மாதிரி வேறு மாதிரி. இப்போ மேக்ஸ் மூஞ்ச பார்த்தா எப்பா மோசமான ஆளாக இருக்கும் பண்ணுவான்ப்பா. இப்போ நம்ம லூயிஸ் நமக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு. பட் கிமி அந்த ஃபேஸ் பார்க்கும் போது சின்ன பையன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் லைக் இந்த கடைசி இந்த 5-6 ரேசஸில் சில கீ மொமெண்ட்ஸில் அவர் எப்படி செமையாக பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்றது, எப்படி போன வருஷம் நம்ம எப்படி அவரை பேசணும், இப்போ அவர் எப்படி டெலிவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அந்த டேர்ன் அரவுண்ட் நினைக்கும் போது சரியான பெர்ஃபார்மன்ஸுங்க, சரியான இது ரைஸ். இன்னொன்னு அந்த நம்ம லூயிஸ் வந்து குவாலி முடிக்கிறாரு பேசிக்கலி. அப்போ இன்ஜினியர் சொல்லிட்டு இருந்தாரு மேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நீங்க செகண்ட்னு பேசிட்டு இருக்கும்போது கிமி டிட் தட் லாஸ்ட் லேப் அடி சாம அண்ட் லைக் அவுட் லேப் முடியுது லூயிஸ்க்கு. அண்ட் தென் அப்புறம் அவரோட இன்ஜினியர் சொல்றது இல்ல கிமி ஃபர்ஸ்ட் மேக்ஸ் செகண்ட் ஸோ தட் புட்ஸ் அஸ் அட் தேர்ட் அப்படின்னாரு. லூயிஸும் யா இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இன்னைக்கு அவரோட கான்சென்ட்ரேஷன் தான் இது வந்து whatever could have been thrown at him was thrown at him and he came out with flying colors என்றதான் it really proves that you are there, you have already made your mark. Viewers also need to understand that now it's a shorter season, so middle east raceலாம் நடக்காது அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு 90% தெரியும் போது the season is almost kind of over தான். So we are looking at a very very young champion and it's been brilliant. Coming to அவரோட ரைவல் ஜார்ஜ் ரசல், அமேசிங் டிரைவர். தேர்ஸ் a lot of forced hate on ரசல். இதை நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நீங்களும் ஒரு சூப்பர் ரீல் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க, இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா ரசல் வந்து இஸ் நாட் லைக் நான் பயங்கரமா பிஆர் நான் என்ன பயங்கரமா கியூட்டாலாம் காமிச்சிக்கணும் அந்த மாதிரி இல்லை. மேக்ஸும் அந்த மாதிரி கிடையாது. பட் மேக்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மேட் கல்ட் ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்கு ஃபார் ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ அது ஒரு விஷயமா இருந்தாலுமே இப்போ சயின்ஸ் ஆல்பம்லாம் பார்த்தோம்னா தே ஆர் வெரி க்ரௌட் ஃப்ரெண்ட்லி, பயங்கர கியூட்ன்ற அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும். ரசல் ஜென்ரலாக அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். இன்னைக்கு கூட நீங்கள் ரேஸ் பார்த்தீங்கன்னா கமெண்டேட்டர்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இவருக்கு எப்படி ஹேட்ஜார் வண்டியில் இருக்க கிரெயினிங்லாம் தெரியுது, இதை எப்படி அப்சர்வ் பண்ணுறாரு, அதை எப்படி அப்சர்வ் பண்ணுறாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரசல் இஸ் அன் அமேசிங் டேலண்ட் அண்ட் எஸ் he is also confident enough to go to the media and talk against someone like a Max. And when you talk against a Lewis or a Max, it is obviously going to put a target on your back. And then anytime you do something small, அது அவங்க கண்டிப்பா பெருசாக்கி உங்களை அசிங்கப்படுறதுதான் போறாங்க. And then in the luck that he has been having in the recent races is not helping that. He will bounce back, maybe he will bounce back in a few more races, but can he bounce back
ஃபார் த சீசன் அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த ரேஸ் மெர்சிடிஸ் அவருக்கு ஹெல்ப்பே பண்ணல, தூங்கிட்டாங்க ஒரு மாதிரி, விச் வாஸ் குவைட் சர்ப்ரைசிங். நம்ம அதை பத்தி டீடைலா பார்ப்போம். ஸோ லெட்ஸ் அன்பேக் ஜார்ஜ் ரசல்ஸ் மிசரி. ஆக்சுவலி எனக்கு நிறைய தாட்ஸ் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் ஓடிட்டு எல்லாத்தையும் இருக்கு. சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்க. சொன்னது இது ரொம்ப நாளாகவே இருக்குது. நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு மாதிரி ஹேட் டுவர்ட்ஸ் ஜார்ஜ் ரசல். நீங்கள் சொன்ன மாதிரி இட் மைட் பி பிகாஸ் ஆஃப் வாட் ஹீ ஸ்போக் அபவுட் மேக்ஸ் டியூரிங் த லாஸ்ட் இயர். நிறைய விஷயங்கள் நடந்தது இல்லையா, அதனாலயா என்ன. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஆல்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கார், அவர் செமையாக ஒரு வீடியோ போட்டிருந்தார். லைக் மக்களுக்கு எப்போதுமே அண்டர் டாக்ஸை பிடிக்கும், பட் வென் தே ஸ்டார்டட் டு அச்சீவ் சம்திங் அவங்கள பிடிக்காது. இட்ஸ் லைக் அவங்க ரைஸ் ஆகி வரும்போது அண்டர் டாக்ஸாக இருக்கும்போது அவங்கள பிடிக்கும். ஏன்னா ரசல வில்லியம்ஸில் இருக்கும்போது யாருக்குமே பிடிக்காம இருந்ததில்லை. நம்ம எவ்வளோ வாட்டி போயிருந்திருக்கோம், எல்லாருக்குமே வில்லியம்ஸில் வந்து அவரை எவ்வளோ பிடிச்சது. மிஸ்டர் சாட்டர்டே எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஒன்ஸ் லூயிஸ்க்கு அகேன்ஸ்டாக போன உடனே ஆர் மேக்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன் ஆர் ஈவன் டியூரிங் வீல் டு வீல் ரேசிங் போனோடனே ஒரு மாதிரி ஹேட் அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. ரீசண்டாக அவர் ஹெட்ரெஸ்ட்டை தூக்கி போட்டார் இல்லையா, கனடா கிராண்ட் ப்ரீ முடிஞ்சோடனே. அதை வந்து பேசிக்காக என்ன பண்ணாங்கன்னா, மேக்ஸோட ஒரு பிரச்சனை, ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் ப்ராப்ளம் இட் வாஸ். அந்த டைமில் ஜார்ஜ் அந்த ரசல் வாஸ் கம்பேரிசன் நான் ஓப்பன் அபவுட் பார்த்தேன். ஹவு இஸ் ஹவு மேக்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு ஒரு மாதிரி அவர் பேசினதை இதோட பேசிக்காக லிங்க் பண்ணிட்டாங்க, ஓவர்லே பண்ணி போட்டாங்க. ஆமா. கம்ப்ளீட்டாக லிங்க் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஐ எம் அ மேக்ஸ் ஃபேன். அது அவர் சொன்னது கரெக்டாக தப்பான்றது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டிஸ்கஷன், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டிபேட் ஆல் டுகெதர். பட் ஒன் திங் ஐ நோ இஸ் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. அது அவர் பண்ணது அது வேற, இன்னொருத்தர் மேலே காட்டுறது. இங்கே ரசல் வந்து அவர் மேலேயே அவர் காமிச்சிக்கிட்டு ஹெட்ரெஸ்ட்டை த்ரோ பண்ணது. தட் இஸ் சம்திங் Exactly. டிஃப்ரெண்ட். தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ரசல் வாஸ் டாக்கிங் அபவுட் மேக்ஸ் பேசிக்காக. ஸோ இதை ரெண்டுத்தையும் இது பண்ணிட்டு எல்லா கமெண்ட்ஸ்லேயும் பார்டர் லைன் வயலன்ஸ் சம்திங் பேசிக்காக போட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு பேசிக்காக எனக்கு டு பி ஆனஸ்ட் F1 ஃபேன்ஸ், ஆஸ் அ F1 ஃபேன் வி ஷுட் பி பெட்டர். இந்த மாதிரி எய்தர் நான் ஃபேனாக இருந்தேன்னா என்ன ஆனாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக யார் இது பண்ணாலும் கழுவி ஊற்றுவேன்ற மாதிரியான மென்டாலிட்டி பேசிக்காக ரொம்ப பரவிட்டுருக்கு, விச் இஸ் சேட். அது அகெயின் ஜார்ஜ் ரசலும் அதோட விக்டிம் ஆகிட்டார். ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்டு, அஃப்கோர்ஸ் ரசல் ஆக்சுவலி எனக்கு 2 விஷயம் என்னென்னா, 2 பெர்ஃபார்மன்ஸ் ஐ வில் பி கிரிட்டிக்கல் ஆஃப் இஸ் மயாமி அண்ட் மோனாக்கோ பெர்ஃபார்மன்ஸ். இது ரெண்டுமே டு சம் எக்ஸ்டென்ட் ரசல் ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்கணும். மயாமியும் சரி இங்கேயுமே சரி. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக நல்லா பண்ணிடணும். ஆமாம். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து செமையாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஜப்பான் கனடா இது ரெண்டுமே அவர் வந்து இட் வாஸ் ஸோ அன்லக்கி ஃபார் ஹிம் டு பி ஆனஸ்ட். பட் மற்ற ரெண்டும் ஆக்சுவலி அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த அளவுக்கு கேப் போயிருக்காது. வி வில் நாட் பி டாக்கிங் அபவுட் கிமி தான் இனிமே சாம்பியன்ஷிப்பு வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஒரு பர்டிகுலர் சைடில் என் மனசு சொல்லுது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜார்ஜ் ரசல் அவரோட கம்ப்ளீட் பொட்டன்ஷியலுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணலை. கிமி இந்த பர்டிகுலர் ரெகுலேஷன், இந்த பேட்ரி மேனேஜ்மெண்ட் வித் காம்பினேஷன் ஆஃப் டயர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே கிமி கிராஸ்ப் மோர் கம்பேர்ட் டு ரசல் அப்படின்ற மாதிரி தெரியுது. ரசலால் எப்படி வந்து லூயிஸால் அந்த கிரவுண்ட் எஃபெக்ட்ஸ் காரை வந்து இது பண்ண முடியலையோ, ஃபிகர் அவுட் பண்ண முடியலையோ, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ரசல் வந்துட்டார். கிமி பட்டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டாரு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி மெர்சிடிஸ் ஆர் ஆன் டாப் கம்பேர்ட் டு த கிரவுண்ட் எஃபெக்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது கண்டிப்பாக ரசல் நீட்ஸ் டு ஃபிகர் இட் அவுட். இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த சீசன் முடிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை அப்படின்றது கிடையாது. இந்த சைக்கிள் முடிகிற வரைக்கும் மெர்சிடிஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேட் இஸ் சம்திங் விச் இஸ் பிரிட்டி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரசல் ஆல்சோ நோஸ் வெல். ஸோ அதை கண்டிப்பாக அவர் மைண்டில் வச்சுக்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம், கம்மிங் டு திஸ் பர்டிகுலர் ரேஸ் இன் மோனாக்கோ, மக்கள்லாம் எவ்வளோ இதுவாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா கமெண்ட்ரியில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ரசல் வந்து ஆக்சுவலி ரசல் கிட்ட வந்து ஸ்டே அவுட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் அவர் உள்ளே வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி பார்த்தோன்னாலுமே டயர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி சைடில் இட் இஸ் ஈஸி டு கைண்ட் ஆஃப் பிளேம் ரசல். பட் ஆன்போர்ட் போய் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் டிஸ்கஷன் ஆல் டுகெதர். ஸோ இதை அப்படியே ஸ்லோவாக அன்ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, லேப் 59 பேசிக்காக வந்து லான்ஸ் ஸ்ட்ரால் கிராஷ் பண்ணிடுறாருங்க. பிட்டுக்கு
முன்னாடி இருக்க அந்த ஸ்டார்ட் ஃபினிஷ் லைன் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி கொடூரமான ஒரு சார்ல்ஸ் எங்கே அதான் சார்ல்ஸ் எங்கே இது பண்ணாரோ அதே இடம் தான். அங்கே வந்து லான்ஸ் ஸ்ட்ரால் வந்து போய் விட்டுறாரு. சேஃப்டி கார் வந்துருச்சு. கிமியால் பிட் பண்ண முடியல, ஏன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியறதுனால கிமி தாண்டி போயிட்டார். அதுக்கப்புறமா லூயிஸ் பிட் பண்ணிட்டாரு, ஆஸ்கர் பியர்ஸி பிட் பண்ணிட்டாரு, எல்லாமே பிட் பண்ணிட்டாங்க. ஸோ சுற்றி வரும்போது லேப் 60 எண்ட் ஆஃப் லேப் 60ல் சேஃப்டி கார் இருக்குது, கிமி இருக்கார், பின்னாடி ஜார்ஜ் ரசல் இருக்கார். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜார்ஜ் ரசல் பற்றி மட்டும் பேசணும் அப்படின்னா, கரெக்டாக அந்த ஸ்விம்மிங் பூல் ஷிக்கேன் கிட்ட வரும்போது நமக்கு வந்து ரிலே ஆகுது மெசேஜ். என்னன்னா, யாரோ ஸ்டார்ட் ஃபினிஷ் லைன் மூலமாக சேஃப்டி காரை ஃபாலோ பண்ணக்கூடாது, பிட் லைன் வழியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வருது. இது எக்ஸாக்டாக எந்த மொமெண்ட் வருது, எப்போ டீம்ஸ்க்கு வந்ததுன்றது ரொம்ப கிளியராக தெரியல. நம்ம ஆஸ் அ வியூவராக ரேஸ் பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஸ்விம்மிங் பூல் ஷிக்கேன் கிட்ட அவங்க இருக்கும் போது அப்போ தான் பேசிக்காக அந்த மெசேஜ் வருது. ஸோ இது வந்த உடனேயே கிமி பிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரசல் கரெக்டாக பிட்டுக்கு வண்டியை திருப்பி வந்துட்டு இருக்கும் போது ஸ்டே அவுட்ன்றாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ், ஸ்டே அவுட்னாலுமே ஸ்டார்ட் ஃபினிஷ் லைனால் போக முடியாது. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி போட்டாங்க மெசேஜ், பிட் லைன் வழியாக தான் போய் ஆகணும் அப்படின்னு. ஸோ ரசல் உள்ளே வராரு. இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா, ரசல் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவர் கேட்குறாரு டயர் இருக்கா இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டாக போகலாமா அப்படின்னு. அதுக்கப்புறமா சரி டயரை பார்த்த உடனே ஐ கெஸ் ஹி கம்ஸ் இன். இந்த இடத்துல ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஜார்ஜ் ரசலுக்கு ஆல்ரெடி பெனல்ட்டி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபார் பிட் லைன் ஸ்பீடிங். அது ஒரு டிஃப்ரெண்ட் டிஸ்கஷன், அதை பற்றி லேட்டராக பேசுவோம். ஏன்னா நிறைய டிரைவர்ஸ் பிட் லைன் ஸ்பீடிங் வாங்கினாங்க. ஸோ ஜார்ஜ் ரசலுக்கு 5 செகண்ட்ஸ் பெனல்ட்டி இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி கரெக்டாக பிட் ஸ்டாப்புக்கு பாஸ் ஆகிருக்கணுமா இல்லையா, லெட்ஸ் சே தட் ஃபியூச்சரில் அவர் பிட் பண்ண போகிறாருனாலுமே இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கணும் பிட் க்ரூக்கு. ஸோ இவர் ஜார்ஜ் உள்ளே வந்தோடனே இவருக்கு டயரை மாட்டி விட்டாங்க, அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கரெக்டாக பெனல்ட்டியை சர்வ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு டிரைவ் த்ரூ ரெட் ஃப்ளாக் இல்லாமல் இருந்ததுனா கூட அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணியிருக்கலாம். ரெட் ஃப்ளாக் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. எனக்கு டு பி ஆனஸ்ட் மச்சி, எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. கிமிக்குமே ஒரு மாதிரி சொதப்பல் தான் ஆக்சுவலி. அந்த ஆன்போர்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜார்ஜ் ரசல் உள்ளே வரதுக்கு முன்னாடி தான் கிமி உள்ளே போனார். கிமி உள்ளே வரதுக்கு முன்னாடி அந்த ஸ்விம்மிங் பூல் ஷிக்கேனில் போனோம் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் ஓகே டு ஸ்டே அவுட், நம்ம கிட்ட பேஸ் இருக்கு, நம்ம பிட் பண்ண வேணாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கிமி உள்ளே வரதுக்கு முன்னாடி இல்லை நம்ம பிட் பண்ணலாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிமிக்குமே ப்ராப்பரான ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ரசலுக்கு கம்ப்ளீட்டாக it was not Mercedes like. I was expecting George Russell to be furious. சார்ல்ஸ் எப்படி ஃபியூரியஸாக இருந்தார் நம்ம பார்த்தோம் இல்லையா, சீன்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்கள, அந்த மாதிரி ஜார்ஜ் ரசல் ஃபியூரியஸாக இருப்பாருன்னு நினச்சேன். பட் ஐ கெஸ் he kind of gave up, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தார். And he is also that character where he first takes it on himself. ஏன்னா அவருக்கே தெரியும் அவர் குவாலி நல்லா பண்ணலன்னு. ட்ரூ. நீங்க சொன்ன வார்த்தை தான் கரெக்ட். he gave up because he also has been feeling that அவருக்கு நிறைய லக் இல்லைன்னு. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஸ்பைரலுக்கு போன மாதிரி தான் இருக்கு. உண்மை. Canada should have not happened. Japan should have not happened. People easily forget this because Japan, like, it was the safety car timing was so bad, it kind of made sure that Russell cannot win. Canada la complete vandi failure. Again, we can argue that Canada la it could have been touch and go, but we never know. The only thing is that inga அவர் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா அவர் 6th that car was not என்ன சொல்றது 6th பொசிஷன் கார், செகண்ட் ரோல இருக்க வேண்டிய காரு. ஆனால் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. when things are going so bad, you will not feel the motivation. அது ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இட்ஸ் லைக் you don't know where you have to improve because some of the things you did really good but it is not going your way. ஸோ அதனால ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன், ரொம்ப கஷ்டமான பொசிஷன் ஃபார் ரசல். அண்ட் இங்கே தான் இந்த ஃபேன் பிஹேவியர்ன்றது ஒரு வியர்டான விஷயம். இப்போ இதுவே லாண்டோவும் ரசலும் வந்து ஒரு சாம்பியன்ஷிப் பேட்டில் இருந்தாங்கன்னா, லாண்டோ லக்குனால தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காருன்னு முத்திரையே குத்திருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் வந்து அந்த டைரக்ஷன்ல போயிருக்கும். இப்போ இதே கிமி கூட வந்துட்டு ஒரு மேக்ஸோ ஒரு லூயிஸோ யாரும் இருந்தாங்கன்னா, சே என்னப்பா இவ்வளோ அன்லக்கியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை போஸ்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. But these are two drivers from the same team and Russell is not someone who has or he has a fan base but not as much as a Max or a Lewis or even for that matter Sainz போது அவர் என்ன பண்ணாலும் பெருசா கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. தி ஒன்லி ஹோப் இஸ் he is a very strong character and நீங்க சொன்ன மாதிரி this is not the end of the world and இது புது ரெகுலேஷன் தான். அதனால let's wish the best for George Russell to find his mojo back. பார்க்கலாம் ஜார்ஜ் ரசல் என்ன பண்றாரு அப்படின்னு. ஃபெராரிக்கு வருவோம். அதே போல எல்லா பெரிய டீமையுமே இன்னைக்கு
ஒரு டிரைவர் நல்லா பண்ணாங்க, ஒரு டிரைவர் நல்லா பண்ணல அப்படின்ற அதே டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டு ஃபெராரிக்கு வந்தோம் அப்படின்னா லூயிஸ்க்கு அட்டகாசமான வீக்கெண்ட். சொல்லப்போனா ம். ஃபெராரிக்கே அட்டகாசமான வீக்கெண்ட் தான். அவங்க கிட்ட இருந்த பேக்கேஜ் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்குமே 2 டிரைவரும் மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. உண்மை. பட் தெரியல. அஹ், இது இது எப்படி பாக்குறதுன்னு தெரியல. கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்ட உடனேயே சனி வந்து சார்ல்ஸ் மேல உட்காருதா, இல்ல ஒரு ஹோம் ரேஸ் அப்படின்றதுனால வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ண ட்ரை பண்ணி ஓவர் டெஸ்பரேஷன் தெரிஞ்சுதோ குவாலிலையும் ரேஸ்லயும்ன்ற ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா குவாலில ஒரு பாயிண்ட்ல வந்து அதான் மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரண தேவின்னு பழைய படத்துல ஒரு சம டயலாக் இருக்கும். அந்த மாதிரி குவாலி டைம்ல வந்து கிராஃப்டையும் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த கடைசி லேப்ல வந்துட்டு இதுக்கு மேல ஹி ஹேஸ் டு புட் ஆல் இன், இல்லனா அந்த லேப் முடிச்சு பாயிண்டே இல்ல அப்படின்ற மாதிரி. குட் தட் ஹி டிடன்ட் ரெக் த கார். எனக்கு மெயினா என்ன வருத்தம்னா நான் அவரை 2x போட்டு ஃபேண்டசி டீம்ல, ஏன்னா மானக்கோன்றதுனால நல்லா பண்ணுவாரு. அண்ட் எனக்கு ஃபேண்டசில நான் 5th இருக்கேன், இன்னொருத்தர் 4th இருக்காரு, அவர் பேரை பார்க்கல. எங்க 2 பேருக்கும் ஆக்சுவலி பாயிண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. சரி நல்லா பண்ணிட்டா கொஞ்சம் கிட்ட போய் அவரை பிடிச்சிடலான்ற கனவுலையும் நான் இருந்தேன்றதுனால எனக்கு வருத்தம்பா சார்ல்ஸ் பண்ணதுல. ஆனா என்னோட ஃபேவரட் லூயிஸ் நல்லா பண்ணிட்டாரு அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதுல கிமியா யாரு இந்த மானக்கோவில் சிறந்தவர்னு பட்டிமன்றம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் ஒரு ஃபேன் சூப்பரா கமெண்ட் பண்ணியிருந்தாரு, த கிம் கர்டாஷியன் கர்ஸ் கேன்சல்ஸ் த ஃபெராரி கர்ஸ் அப்படின்ற மாதிரி. நான் எங்கெங்கயோ போகுது கான்வர்சேஷன். எனக்கு ஜாலியா இருக்கு. லூயிஸ் நல்லா பண்ணாரு அண்ட் he finally looks happy in the car. அண்ட் போன வாட்டி கனடால கூட நம்ம பேசியிருந்தோம்ல, லூயிஸ் இந்த மாதிரி சிமுலேட்டர்ல உட்காராம ஸ்ட்ரெயிட்டா காரோட ஃபீல ஆமா. கேஜ் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சாரு அப்படின்னு. உண்மை. ஸோ ஏதோ பண்றாங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. பேக் டு பேக் போடியம்ஸ் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லூயிஸோட ரேஸ் அன்பேக் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்தே நம்ம சார்ல்ஸோட இந்த ரேஸ் அன்பேக் பண்ணுவோம். சொல்லுங்க சபரிஷ். ஆமாம். நல்ல பர்ஃபார்மன்ஸுங்க. லூயிஸ் நல்லா ஓட்டினார். அந்த பிட்லேன் ஸ்பீடிங் அந்த மிஸ்ட்ரியை தவிர்த்து வேற எந்த பிரச்சனையும் அவர்கிட்ட இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபெராரி அவங்களால என்ன முடியுமோ, அந்த வண்டியில் என்ன ஜூஸ் இருந்ததோ அதை கம்ப்ளீட்டாக லூயிஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணார். நல்ல ஸ்டார்ட். ஆக்சுவலி அந்த ரெட் ஃப்ளாக் டைம் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு லைட்டாக எனக்கு ஒரு பயம்னு சொல்ல மாட்டேன், வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த தோணிட்டு இருந்துச்சு. அஜர்பைஜான் வந்து போகுமா வந்து இல்லையா அப்பப்போ? ஓ, ஐ மீன் பாட்டில் பண்ணுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ராதர் அவர் இந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரன்ச் சுச்சுவேஷனில் சம்டைம்ஸ் கடைசி முக்கியமான ஸ்டார்ட்லாம் நறுக்குன்னு செமையாக பண்ணிடுவார். எக்ஸாம்பிள் 2021 அபுதாபி அந்த ஸ்டார்ட்டு, மற்ற எதுவும் இதுவாக இல்லைனாலும் அந்த ஸ்டார்ட்டு சரியான ஸ்டார்ட்டு. பட் யா, ஸோ கம்மிங் பேக் டு மானக்கோ, செமையாக பண்ணாருங்க. நல்ல ரேஸு, அவரால் முடிஞ்ச பேஸ் மெயின்டைன் பண்ணார். மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செம கம்ஃபர்டபுளாக இருக்கார் இப்போ காரில். கொஞ்சம் கொஞ்சமாக பழைய லூயிஸ் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அகெயின் கம்ப்ளீட்டாக வந்துட்டார், ஆள போகிறாருன்ற அளவுக்கு நம்ம இப்போ எதுவும் நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்போ ஒரு நல்ல ஒரு ஜோஷோடு இருக்கார். அந்த வண்டியும் அவரும் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி குட் ஃபார் ஃபெராரி அண்ட் லூயிஸ் அஸ் வெல். ஸோ நம்ம பார்ப்போம் இதுக்கப்புறம் அந்த டைனமிக்ஸ் எப்படி மாறப்போகுது. சார்ல்ஸ் நம்பர் 1 தான், லூயிஸ் இல்லை அப்படின்ற அந்த டைனமிக்ஸ் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த முக்கியமான விஷயம். அதுதான் எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது, பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த டிரைவர்ஸ் கூட வந்துட்டு தே கைண்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ் சார்ல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. செப் இருக்கும் போதும் சரி, கார்லோஸ் இருக்கும்போது ரொம்ப கிளியராகவே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு ஃப்ரெட்டுக்கு லூயிஸ் பிடிக்கும்ன்றதும் லூயிஸ் நல்லா பண்ணுறதும், ஸோ இட் பிகம்ஸ் தட் லூயிஸ் தான் ஃபர்ஸ்ட் டிரைவர் மாதிரி ஆயிடும். விச் ஐ டோன்ட் திங்க், ஐ எம் நாட் சேயிங் திஸ் இன் அ நெகட்டிவ் வே, பிகாஸ் சார்ல்ஸ் இஸ் that competitive and he will not be able to take the fact that he is now Ferrari's second driver, given that he has been Ferrari's first driver. அதுவே அவரை ரொம்ப புஷ் பண்ணி அவரை தப்பு பண்ண வைக்குதோ அப்படின்றது தான் எனக்கு இந்த வீக்கெண்ட் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது? அது டபுள் எஜ் ஸ்வார்டுங்க. சார்ல்ஸே டபுள் எஜ் ஸ்வார்ட் தான். ஏன்னா ஆமா, ஒன் திங் வாட் மேக்ஸ் சார்ல்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸோ வேல்யூபிள் அண்ட் how Max rates Charles as his closest rival in terms of qualifying is because Charles pushes the car to its absolute limit. The slight difference is that Max will stay more longer in that limit. Charles sometimes goes beyond that. ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான் பேசிக்காக சார்ல்ஸ் கிட்ட இருக்குது. அதுதான் நம்ம இப்போ மானக்கோவில் பார்த்தோம். இட் மைட் பிரிங் ப்ராபப்ளி த பெஸ்ட் அவுட் ஆஃப் சார்ல்ஸ் அஸ் வெல்.
ஸோ ஃபெராரி மட்டும் இந்த பர்டிகுலர் சைக்கிளில் க்ளோஸ்டு மெர்சிடிஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா பேட்டில் வேற லெவல் ஆகிடும். சார்ல்ஸும் சரி, லூயிஸும் சரி, கிமி பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்க்கும் அஃப்கோர்ஸ் ஐ எம் ஃபேண்டசைசிங், இதெல்லாம் ஒன்றுமே நடக்காமல் கடைசியில் சல்பி அப்படின்ற மாதிரி முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் யா, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அகைன் கம்மிங் பேக் டு சார்ல்ஸ், இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அவர் வந்து இந்த பர்டிகுலர் ரேஸில் அந்த பெனல்ட்டி கிடச்சதுக்கப்புறம் இதில் என்ன சம மேட்ரு அப்படின்னா, கரெக்டாக பேர்னி காலின்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து லூயிஸ்க்கு பெனல்ட்டி இருக்குது, சார்ல்ஸ் வந்து கொஞ்சம் செமையாக, ஏன்னா அந்த பர்டிகுலர் ரேஸில் சார்ல்ஸ் செமையாக ஓட்டிகிட்டு இருந்தார். பேர்னி சொல்கிறாங்க இப்போ ஒரு சேஃப்டி கார் வந்துச்சுன்னா ஃபெராரி டபுள் ஸ்டாக் பண்ணாங்கன்னா பிரச்சனையாகும். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு மேபி ஸ்வாப் த கார்ஸ், லெட் சார்ல்ஸ் கோ, வேணா கடைசியில் கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்க கூட இல்லை. பேசிக்காக சொல்லி மார்டினும் அக்னாலேஜ் பண்ணுறாரு, சேஃப்டி காரு லான்ஸ்டார்ட் கொண்டு போய் சொல்லிட்டார். ஆஹா, என்ன நாக்கில் மச்சம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா ஆக்சுவலி சார்ல்ஸ் என்ன கேட்குறாருன்னா, என்னை எதுக்கு பிட் பண்ணீங்க? ஏன்னா டு பி ஆனஸ்ட், மானகோவில் பிட் பண்ணுறதும் ஒன்று தான், பிட் பண்ணாததும் ஒன்று தான். இதில் பெருசாக ட்ராக் பொசிஷன் தான் மெயின். என்ன சொல்கிறது, எவ்வளோ ஆஃப் செட் இருந்தாலும், எவ்வளோ டயர் ஆஃப் செட் இருந்தாலும் பேசிக்காக ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை மானகோவில். ஸோ சார்ல்ஸ் சைடில் இருந்து அவர் செல்ஃபிஷாக யோசிக்கிறாரு, எனக்கு பேசிக்காக இது ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன எதுக்கு பிட் பண்ணீங்க அப்படின்னு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கடியாகி கொண்டு போய் விட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் நானும் இனிஷியலாக நினச்சேன். பட் மேபி பார்ட்லி தட் இஸ் ஆல்சோ a ரீசன். பட் ஆனால் அதுக்கப்புறம் அவரோட ஆன்போர்ட் பார்க்கும்போது அவர் பேசிக்காக பிரேக் பெருசாக பண்ணவே இல்லை. ஏன்னா அப்போ தான் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு திருப்ப ட்ரை பண்ணுறாரு, திருப்பிட உடனே கார் கொண்டு போய் சொருகிச்சு. அப்புறம் தான் பார்த்தா அந்த புதுசாக ரீசர்வேஸ் பண்ண இடத்துல பேந்து கான்ட்ராக்டர் நம்ம ஊருக்காரர் போல இருக்கு, நல்லா பேந்து பேசிக்காக வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவர் ஆண்டனி டேவிட்சன் பேசிக்காக அவரும் சொல்லிட்டு இருந்தார் அந்த ஸ்கைபேட் கமெண்ட்ரி, அந்த இதில் பேசிக்காக ரேஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அந்த பர்டிகுலர் ரீசர்ஃபேஸ் பண்ண ஏரியா, இப்போ ரேஸ் போக போக ஆஸ் ஆஃப் அந்த பர்டிகுலர் டைமில் ரெட் ஃப்ளாக் பண்ண டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சாருன்னா செமையாக பேந்தெல்லாம் பேசிக்காக வந்திருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நமக்கு F1 இதில் தெரியல, பட் இப்போ கரெக்டாக பார்க்கும்போது பேருந்து வந்திருந்து, முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதை வச்சு நான் பேசிக்காக சொல்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூனாலையும் பேசிக்காக அவரால் எதுவும் பண்ண முடியல. அண்ட் அவர் போஸ்ட் ரேஸ்லேயுமே பேசிக்காக இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்துட்டு நான் பிரேக்கே அடிக்கல, ரொம்ப லைட்டாக பிரேக் பண்ணி வண்டியை திருப்புறேன், அதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே அதுக்கப்புறம் வண்டி வெளியே போனால் என்னால் பிரேக்லாம் அடிக்க முடியல, ஒன்றுமே ஆகலை, ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் சொருகிச்சு. அவர் கம்ப்ளீட்டாக எப்படி போயிட்டாரு அப்படின்னா, என் கார்லேயும் லூயிஸ் கார்லேயும் சேஞ்சஸ்னு பார்த்தோன்னா பிரேக் சைடு மட்டும்தான். That might be the reason for me not performing to my full potential in the past 2 races. Maybe I have to, or I will go to Lewis's configuration for the next race. அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்காக சொல்லியிருந்தார். அவரும் ஓப்பனாக சொல்லியிருந்தார், ஜென்ரலாக நான் தப்பு பண்ணனா நானே ஒத்துப்பேன், ஆனால் இந்த இடத்துல என்னால் சொல்லிட்டாரு வேற, I will not even take the blame. ஆமாம், என்னால் கண்டிப்பாக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னால் எடுத்துக்க முடியாது, இது என் மேலே தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் பேசிக்காக இட்ஸ் ஆடட் அப் ஃப்ரஸ்ட்ரேஷன், பிரேக் ஒழுங்காக வேலை செய்யலை அண்ட் எதுக்கு என்ன பிட் பண்ணீங்க அப்படின்றது. பட் ஸ்டில் வாட் யூ செட் இஸ் ட்ரூ டு சம் எக்ஸ்டென்ட். அவர் கொஞ்சம் மேபி ஹோம் ரேஸ்ன்றதுனால ரொம்ப எமோஷ்னலாக இருக்கார். புது டீலாக நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக டீல் சைன் பண்ணோடனே இன்னும் நிறைய இன்னும் அந்த ஒரு ப்ரூவ் பண்ணணும் இன்னும் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸில் போயிட்டாரா அப்படின்ட்டு தெரியல. பட் பார்க்கணுங்க என்ன ஆக போகுது, எப்படி போக போகுது, ஃபெராரியில் யார் ஆல்ஃபாவாக மாற போகிறா என்ன போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்ட் பிஃபோர் ஈவன் கோயிங் டு ஹஜ்ஜார், எனக்கு வந்து ஐ ரியலி தாட் the move to bring both the drivers was a good move, because I mean நீங்க சொன்னது கரெக்ட் தான், டயர் ஆஃப் செட் இங்க பெருசா ஹெல்ப் பண்ண போறதுலனாலுமே அப்புறம் ஏன் அவருக்கு ஃப்ரெஷ் டயர் போயிட்டீங்க எனக்கு போடலன்னு ஒரு பேச்சு வரும். அதுக்கு சரி வாங்க நமக்கு இதுவும் இருக்கு, டபுள் ஸ்டாக்கும் பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு இப்போ எப்படியும் சேஃப்டி கார்ல தான் இருக்கோம்னு அழகா கூப்பிட்டு 2 பேருக்கும் புது டயர் போட்டுட்டாங்க. ஸோ தட் கிமியை துரத்தலாம். ஐ மீன் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஒரு 1-2 கிடைக்க ஒரு சான்ஸ் இருக்கு, கிமி வந்து பழைய டயர்ல தான் இருக்காரு, அவங்க மாத்த போல அப்படின்னா லெட்ஸ் டேக் தட் சான்ஸ். ஏன்னா ஃபெராரி இன்னைக்கு எல்லாமே நல்லா பண்ணாங்க, குவிக்கர் கால்ஸ், அண்ட் அந்த டைம்ல இவரு டென்ஷனா இவரு ஃபோக்கஸை விட்டதுதான்
எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. இட்ஸ் நாட் தட் பிக் அ செட் பேக். இட்ஸ் ஜஸ்ட் தட் இட்ஸ் ஹோம் ரேஸ் அண்ட் இட் ஃபீல்ஸ் ஹெவியர். ஃபெராரி அதான் ஃபெராரி சார்ல்ஸ் பார்க்காத செட்பேக்கா இதெல்லாம் தொடச்சிட்டு பேக்கா போலாம், அவ்வளோ இதெல்லாம் பார்த்துரு. ஒண்ணுமே இல்லை. அதான் தம்பி நேற்று அவ்வளவுதான் அடிக்க இதெல்லாம். வரீங்கன்னே வரவே இல்லை, அந்த மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அது ஒண்ணு அது ஒண்ணு. இது அந்த வடிவேல் சுக்குல ஒருத்தரா நெத்தியில ரத்தம் ட்ரெயின் கழுத்துல போயிடுச்சு கரெக்டு அந்த மாதிரி. கரெக்டு. அதான் ஒண்ணுல இதெல்லாம் தம்பி உங்களுக்கு படுத்திருந்த ஒண்ணுமே இல்லை. ரயில் கழுத்துல ஏறி போயிடுச்சு, அந்த மாதிரி தொடச்சிட்டு போக வேண்டியதான். கரெக்ட் தான். அதான் ஸோ இந்த செட்பேக் எல்லாம் ஃபெராரிக்கு ஒன்றுமே இல்லை. சார்ல்ஸ் பார்க்காத டிப்ரெஷனே இல்லை. இது ஒன்றுமே இல்லை. அதனால அடுத்து ஹேட்ஜாரை புகழ்வோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இது வந்து பல வீடியோக்கு முன்னாடி பேசணும் தட் தி அரைவல் ஆஃப் ஹேட்ஜார் இஸ் சோ வெல் டைம்ட் பிகாஸ் ரெட்புல்ல இருந்த டாக்ஸிசிட்டிலாம் வெளியே போயிருச்சு. ஸோ இப்போ த என்வரான்மெண்ட் இஸ் சோ நைஸ் தட் ஆக்சுவலி அ யங் டேலண்ட் கேன் டெவலப் அண்ட் லாரன் மெக்கிஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு. ஸோ ரெட்புல் நவ் ஹாவ் 2 ஃபங்க்ஷனிங் டிரைவர்ஸ். இது உங்களுக்கு புதுசா இருக்கலாம் சபரீஷ், எனக்கும் புதுசா தான் இருக்கு. பட் ரெட்புல் ஃபைன் செர்ஜியோ பெரேஸ் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் அவரையும் பண்ண விடாம தடுத்தாங்க. பட் ஃபைனலி நவ் எல்லாருமே நல்ல ஜோன்ல இருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் தட் இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு பியூ பிரச்சனை இருக்கு. ஹேட்ஜாருக்கே நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி அவரு ஓடி. ஓகே, இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் லேப் immediately if you had told me there would be a Red Bull on the podium, I was like po அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் this was completely shocking, which is what Monaco is about. ரேஸ்ல ஐ மீன் ஆன் ட்ராக் என்டர்டெயின்மெண்ட் இருக்கோ இல்லையோ, ஏதாச்சும் நடக்கும், யாராச்சும் முன்னால போவாங்க பின்னால போவாங்கன்ற மாதிரி இருந்தது. அமேசிங் ஜாப் ஃப்ரம் ஹேட்ஜார் அண்ட் செகண்ட் போடியம். தேர் இஸ் மோர் டு கம். பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தோ கொஞ்சம் he lost the cool. ஏதாச்சும் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும், இந்த வண்டி ஏன் சரியா இல்ல இல்ல எங்க கிட்ட பதில் இல்ல, நாங்க இன்னும் தேடிட்டு இருக்கோம் தான் சொன்னாங்க. though but then again Hadjar is that kind of a driver where his voice has never been cool, but நல்லா ஓட்டிடுவாரு. பட் ஆனா அதான் இடிச்சிட்டாருன்னா ஸ்டியரிங் முடிஞ்சது. பட் அவர் அந்த மாதிரி ஒரு டிரைவர், நல்லா சூப்பரா ஓட்டினாரு. ஃபார் த ப்ரெஷர் he had from Russell, அமேசிங் driver. he can be super proud of himself. எப்படி பாக்குறீங்க ஹேட்ஜாரோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் போடியம்? இது ரொம்ப முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஹேட்ஜார் ஹிம்செல்ஃப் அண்ட் ரெட் புல்லுங்க வராங்க நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா இப்போ கன்சிடரிங் த அன்சர்டனிட்டி இன் மேக்ஸஸ் லாயல்ட்டின்னு சொல்ல முடியாது, பட் ராதர் வெதர் மேக்ஸ் வில் ஸ்டே இன் ரெட் புல் ஆர் கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன் நியூட்ரலா சொல்லிடுவோம். கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன் சொல்லிடலாம். இல்லை அவர் கம்ப்ளீட்டாக எஃப்னை விட்டு இது இன்னும் இந்த ரெகுலேஷனாக பிடிக்கல போங்கன்ட்டு அவர் லெமான்ஸ் போயிடலாம். ஸோ அவருக்கு நிறைய அவென்யூஸ் இருக்குன்றதுனால ரெட்புல்லோட அந்த ஃபர்ஸ்ட் டிரைவர் அன்சர்டனிட்டி இதுக்கு முன்னாடி செகண்ட் டிரைவர் அன்சர்டனிட்டின்னு ஒன்று இருந்தது. இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் டிரைவர் அன்சர்டனிட்டிக்கு வந்திருக்கு. லைட்டாக தான், ரொம்ப இல்லை, ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஆமாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட் இப்போ இருக்கும்போது இந்த பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம அகைன் ஆர்கியூ பண்ணலாம், மானக்கோல ஒரு பொசிஷனை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் மானக்கோல ஏன் பின்னாடி ப்ரெஷர் போடுவாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட எதுவும் இல்லை, நம்ம பண்ண முடியாது ப்ரெஷர் போடுறது மட்டும்தான். முன்னாடி இருக்கவன் கொண்டு போய் சொருவானா, இதுதான் பேசிக்காக. நான் அப்போ ப்ரெஷர் போடுறதுனால நீ சொருகுனா எனக்கு பொசிஷன் கிடைக்கும். ஸோ Russell was trying to do that. Everyone basically who's been will try to do that. Lewis Hamilton அதான் கிமிக்கு பண்ணார். ஸோ மானக்கோன்னு வர்றப்ப இட்ஸ் நாட் அபவுட் வீல் டு வீல் ரேசிங். டிஃபென்ஸ் கூட பேசிக்காக பண்ண தேவையில்ல. கரெக்டாக ட்ராக்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக போட்டி 78 லேப் முடித்தாலே பெரிய விஷயம். ஸோ அந்த இதில் அந்த மாதிரி பவர் இல்லாத டைமில் கான்சன்ட்ரேஷன் போகும், லாக்அப் பண்ணியிருக்கலாம், லைட்டாக கொண்டு போய் அவர் பேரியரில் விட்டுருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பட் ஸ்டில் அவர் எவ்வளோ கற்றுனாரோ ஒரு மாதிரி ட்ராக்கில் ஆக்சுவலி நல்லாவே ஓட்டிட்டார் அந்த பர்டிகுலர் ஃபேஸ். ரசல் ஒரு மாதிரி செம க்ளோஸாக இருக்கும் போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா பண்ணார். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தோன்னா ரெட்புல் டிரைவர் வந்து எங்கேயோ 12வது 14வதுல இருப்பாங்க. ஸோ கேஎஸ் நடந்தாலுமே அடிச்சு பிடிச்சி 8, 7 தான் வருவாங்க. ஆனால் இந்த வாட்டி குவாலியே ரசலுக்கு முன்னாடி முடிச்சார். ஸோ நல்ல ஒரு செகண்ட் கிரிட் ஒரு தேர்ட் கிரிட்ல இருந்ததுனால அவருக்கு ரொம்ப கொஞ்சம் அண்ட் ஸ்டார்ட்டும் டீசெண்டாக பண்ணார், கரெக்டாக பண்ணிட்டார். எந்த ஒரு ஷினானிகன்ஸும் இல்லை, எந்த ஒரு அமிழ்தி மொழியும் இல்லாமல் சூப்பராக பண்ணதுக்கு அப்புறமா அவர் நல்லா சமத்தாக ஓட்டிட்டார். ஸோ அந்த வகையில் இது செம்மையான கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அவருக்கு. அண்ட் ரெட்புலுக்குமே இது ஒரு முக்கியமான தேவையான இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப தேவை. அதனாலே எனக்கு வந்து இந்த ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோன்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி இதுவாக இருந்தது. ஸ்டூவர்ட்ஸ் அவங்க பண்ணது வந்து
ஏதாவதுவா இருந்தாலும் ரேஸ்லயே சொல்லுங்கப்பா என்னன்னு பார்த்து கரெக்ட். எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஒருத்தரை போடியம்லாம் ஏத்தி விட்டு ஷாம்பெயின்லாம் எக்ஸாக்ட்லி ஊத்துன பிறகு அப்புறம் நீ கிடையாதுன்னு சொல்லுவியா? எக்ஸாக்ட்லி எரிச்சலா அது இருக்கு. வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதுவா இருக்கு. என்னங்க இது? நான் அது வேற யோசிச்சுட்டு இருந்தேன், அட்ஜார் கிட்ட வேற இப்படி சொல்றாங்க, ஒரு ஒரு ஆஸ்ட்ரிஸ்க் போடல, போடியம்ன்றாங்களே, ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்களே, அப்புறம் எடுத்தா அந்த பையன் மனசும் கஷ்டப்படுமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி ரீசெண்டாக நம்ம எஃப்ஐ டாக்குமெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் கிளியராக சொல்லிட்டாங்க எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோ ஃபர்தர் ஆக்ஷன் நெசசரி ஃபார் போத் ஹட்ஜார். அப்புறம் லூயிஸ் மேலேயும் ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருந்துச்சு, ரொம்ப கிமிக்கு பின்னாடி ரொம்ப போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்து நோ ஃபர்தர் ஆக்ஷன் அப்படின்ட்டாங்க. ஸோ பொசிஷன் வந்து எஸ்பெஷலி போடியமில் எந்த சேஞ்சஸும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் கிமி, செகண்ட் லூயிஸ், தேர்ட் ஹட்ஜார். அடுத்து மெக்லாரனுக்கு வருவோம், அவங்களோட 1000th ரேஸ். ஸோ இப்போ நீங்க போன டாபிக்ல சொன்னது டிஃபென்ஸுக்கு பெருசா வேலை இல்லை அப்படின்னாலுமே இங்கதான் டீம் பிளே எப்பயுமே வந்துடும் மோனகோல. ஸோ ஒரு டீம்மேட் தான் வடிவேலு, இன்னொரு டீம்மேட் வந்து ரஜினிகாந்த், இன்னொரு பின்னாடி வரவங்கலாம் வந்து அவங்க ஒய்ஃப் மாதிரி. ஸோ அந்த ரெண்டுத்தையும் சேர விடாம தடுக்கணும், இப்படி கையை வச்சு சொர் அப்படின்னா அவங்க முன்னாடி வந்துருவாங்க. ஆமாம், அது இங்க லின்பிளாட் கரெக்ட். பண்ணிட்டாரு வேற. அப்படி எப்படியாச்சும் ஆல் பண்ணி இப்படி இப்படி மடக்கலான்னு பார்த்தாலும் லின்பிளாட் அப்படி முன்னாடி போயிட்டாரு. அது வில்லியம்ஸ் பண்ணது. அண்ட் அதே வேலையை தான் பியாஸ்ட்ரி வாஸ் ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சிச்சு, பியாஸ்ட்ரி நல்லா பண்றாரு, ஏன்னா நாரிஸ்க்கும் இன்ஜின் இஷ்யூ இருந்துச்சு. மெக்லாரன் பத்தி பேசும்போது ஜாக்கை எதுக்கு இன்டர்வியூ எடுத்தாங்கன்னு தெரியல, ஆல்ரெடி ஆளு கடுகடுன்னு தான் இருந்தாரு, ஆமா எதை ஆமா கேட்டாலும் முடியாது இல்ல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆமா நாரிஸை வச்சு ஒரு பிளே ட்ரை பண்ணாங்க டு ஹோல்ட் பேக் ஸோ தட் பியாஸ்ட்ரி குட் கெட்னு. பட் நாரிஸ் பிளேல இருந்தாரு, ஹி வாஸ் ட்ரைங் சம்திங் வித் ரசல் அண்ட் தென் நாரிஸால ரேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல. இட்ஸ் a sad DNF. பட் பியாஸ்ட்ரி அகைன் வெரி வெரி குவாய்ட் ரேஸ் ஃபார் him. நான் ஒருவேளை போடியமே வந்துருவாரோ அப்படின்னு ஆமா நினைச்சேன். அப்படிதாங்க he gave his இருந்தது. best. ஆமா அதான். பட் ஒரு மாதிரி ஃபோர்த் முடிச்சாரு. மெக்லாரன் இந்த சீசன் இப்படி ஒரு நோமேன் ஜோன்ல மாட்டிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இட் இஸ் வாட் இட் இஸ்ல. ஆமாங்க. ஐ கெஸ் திஸ் இஸ் ஐ ஹவ் அ ஃபீலிங் திஸ் இஸ் ட்ராக் ஸ்பெசிஃபிக்னு தோணுது. வி வில் சி. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃப்ளோயிங்கான ட்ராக்லலாம் எப்படி பண்ணுறாங்க. ஸ்பெயின் இஸ் கைண்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர், நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், எல்லாமே இருக்கு அங்கே. அங்கே ஐ கெஸ் தே வில் பி a bit stronger and a headache for both Mercedes and ஃபெராரின்னு தோணுது. அண்ட் ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் வண்டியில் சில பிரச்சனைகள், அதுதான் அவங்களை இன்னும் பயமுறுத்தும். நாட் த பெர்ஃபார்மன்ஸ் இட் செல்ஃப், பட் அதர் வண்டியில். ஏன்னா ஃப்ரீ ப்ராக்டிஸ் டூலையுமே ஒரு மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது, நாரிஸ் ரொம்ப நேரம் உள்ளே தான் உட்காந்துருந்தாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ ரேஸ்லையுமே பார்த்தோம்னா பேட்டரி இஷ்யூஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், அதுதான் அவங்கள ரொம்ப பயமுறுத்தும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அண்ட் அகெயின் நம்ம ஆரம்பிக்கும் போதே பேசணும், புது ரெகுலேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஷஃபிள்ன்றப்போ ரிலேபிலிட்டி வில் பிளே அ மேஜர் ரோல். யாருக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, யார் வண்டியில் போய் இந்த ஸ்ட்ராப் மாட்டிக்குது, அதனால் என்ன பிரச்சனை வருது, எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சீசனாக தான் இது இருக்கும். பட் 1000th ரேஸ் இந்த மாதிரி முடிஞ்சிருக்க தேவையில்ல. நாரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ரேஸாக தான் இருந்தது அவருக்கு பேசிக்காக. பியாஸ்ட்ரி முடித்ததே பெரிய விஷயம். ஐ கெஸ் பரவாயில்ல, 2 பேர் டபுள் DNF ஆகாமல் அட்லீஸ்ட் பியாஸ்ட்ரி வந்து ஒரு 4th முடிச்சாரு, 1000th ரேஸ் கொஞ்சம் பாயிண்ட் கிடச்சிது அப்படின்னு ஒரு லைட்டாக மனசை தேத்திக்கிட்டு சட்டு புட்டுன்னு போக மோனகோ விட்டு வேண்டியதுதான். கிளம்பி போவாங்க. அண்ட் அதான் இன்னும் மேல இருந்த எல்லா டீமுக்குமே நல்லது என்னன்னா, எல்லா டீம்லயும் ஒருத்தர் முடிச்சாங்கன்றதுனால யாருக்குமே பெரிய பாயிண்ட் அட்வான்டேஜ் கரெக்ட் கிடைக்கல. கரெக்ட், பெரிய எந்த அட்வான்டேஜ். டீம்லயுமே 2 பேர் முடிக்கலல்ல, ஒன்று. அதனால ஒரு மாதிரி சுமூகமா பிரிஞ்சுட்டாங்க. ஆமாம் ஆனா இங்க இருந்து தான் ஐ வாண்ட் டு ஆஸ்க் த நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஃப் வி லுக் அட் மோனோகோ ஆஸ் அன் இவெண்ட், இது மேக்ஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே சொன்னார், ப்ரீ ரேஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே சொன்னார், இந்த ரேஸ் காலாகாலமா அப்படிதான் இருந்திருக்கு. இப்போ சோசியல் மீடியா வந்துருச்சு, எல்லாருக்கிட்டையும் போன்ல இருக்குன்றதுனால நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு. இந்த ரேஸ் எந்த காலத்துலயும் எக்ஸைட்டிங்காலாம் இருந்ததெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படின்னு சொன்னாரு, விச் இஸ் ட்ரூ. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஸ் வந்து இப்போ அகைன் வி நோ தட் மோனோகோ ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் ஆல்சோ. இது ஒரு எக்ஸிபிஷன், நீங்க வந்து ஷோ தான் காமிக்க போறீங்க, செலிபிரிட்டிஸை தான் காமிக்க போறீங்க. அண்ட் இப்போ லாஸ் வேகஸ் மாதிரி தான் மோனோகோ, பட் கொஞ்சம் ரேசிங் ஹிஸ்டரி இருக்குன்றதுனால நீங்க அண்ட் யூரோப்பியன்ஸ் அமெரிக்கன் என்ன பண்ணாலும் அசிங்கப்படுத்துவாங்க, அவங்கள கொஞ்சம் தூக்கி வச்சுப்பாங்க. பட் ஐ ஹவ் நெவர் ஃபவுண்ட் மோனோகோ இன்ட்ரெஸ்டிங். தேர் ஹாஸ் பீன் அதர் திங்ஸ் அரவுண்ட் இட், பட் யா இட்ஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னா நீங்க அதை ஒரு எக்ஸிபிஷன் ஈவெண்டா தனியாவே வச்சுக்கலாம். ஸோ மோனோகோல மட்டும் நம்ம ஹெரிட்டேஜ் கார்ஸ் தான் ஓட்ட போறோம்,
then it will give smaller cars for the drivers who then they can race side by side. ஸோ இப்போ வந்து எஃப்ஐ என்ன பண்ணலாம்னா, இதை நீங்க நம்ம சீசனோட சேர்த்து பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ண போறீங்களா, இல்லை இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஸ்பெஷல் ஈவெண்ட் மாதிரி வச்சுட்டு டிரைவர்ஸ் கொஞ்சம் ஒரு சில் அவுட் பண்றதுக்கு பிரேக் மாதிரி கொடுக்க போறீங்களா? ஸோ எவ்ரி சீசன் வாட் யூ கேன் டூ இஸ் வென் தேர் இஸ் கோயிங் டு பி அ வின்டர் பிரேக் ஆர் சம்மர் பிரேக், அதுக்கு முன்னாடி இந்த ரேஸை ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வச்சுட்டு, ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே மாதிரி சொல்றேன், வச்சுட்டு நீங்க ஓகே பிரேக்குக்கு போங்க, ஜாலியா இருங்க, அப்புறம் வாங்க சீசனை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மாதிரி இந்த ஈவெண்ட்டே ஒரு ஜாலியான ஈவெண்ட்டா மாத்திக்கோங்க. ஆர் ஃபார் ஸோ இந்த ஸ்பெஷல் ரேஸுக்கு வேற மாதிரி பாயிண்ட்ஸ்னு நீங்க அப்படி கூட பிரிச்சுக்கலாம். ஐ மீன் ஷேக் திஸ் அப் ஸோ தட் திஸ் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் த வியூவர்ஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் பிகாஸ் தேர் வாஸ் அ கிராஷ், தேர் வாஸ் அ ரெட் ஃபிளாக், அவங்க இடிச்சிட்டாங்க இவங்க இடிச்சிட்டாங்க. பிகாஸ் ஒய் ஐ எம் ஆல்சோ சேயிங் இஸ் யூ கேன் சேவ் யுவர் கார் ஃப்ரம் த ரெக்கேஜ். ஏன்னா மானோகோக்கு நீங்க உங்க காரே எடுத்துட்டு வர தேவையில்ல, உங்க பார்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, மத்த ட்ராக் யூஸ் பண்ணிக்கோங்க. மானோகோக்கு வேற ஏதாச்சும் பண்ணுங்க. ஏன்னா எப்படியும் செலவு பண்றதுன்னு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஜாலியாவாச்சும் இருக்கும், பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். விச் இஸ் மை தாட். நீங்க என்ன நினைக்கிறீங்க மானோகோ ஆஸ் an event? ஐ வாஸ் நாட், அதான் அந்த ஒரு பர்டிகுலர் கிராஷ் நடக்கிற வரைக்கும் நடுவுலலாம் நான் போயிட்டேன். சரி இது நடக்கட்டும், நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பேசிக்காக ஒன்றும் பண்ணுறது, எப்படியே மாற்றி ஃபாலோ பண்ண போகிறீங்க. அந்த டனலுக்கு பின்னாடி அப்படியே கிராஃப்டியோட வாய்ஸ் லைட்டாக ஏறும், அப்புறம் இதாகிடும், அட போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பேசிக்காக நீங்கள் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் டீம் பண்ண போகிறது ஒன்று தான், நீங்கள் சொன்னது தான். ஒருத்தர் வடிவேலு, இன்னொருத்தர் ரஜினிகாந்த். நீ எவ்வளோ சேஞ்சஸ் பிட் ஸ்டாப் மேண்டட்ரி ஆக்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இதே தான். ஒருத்தர் வந்து அப்படியே லைனை பிடிச்சி வச்சுக்க போகிறாரு, இன்னொருத்தர் அப்படியே ஜாலியாக கிருன்னு சுற்றிட்டு வர போகிறாரு. கடைசியில் பிட் பண்ணிட்டு அப்புறம் அவங்கவுங்க பொசிஷன் இது பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வில்லியம்ஸ் அதை வச்சு ட்ரை பண்ணாங்க, ஆல்பன் கடியானார், ஏதோ நடந்தது. ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக நடக்குதே தவிர வேறு எதுவும் சப்ஸ்டான்ஷியலாக வீல் டு வீல் ரேசிங்ன்ற மாதிரியே ஒரு கிடையாது. நீங்க என்னத்த மேண்டேட்டரி 2 பிட் ஸ்டாப் இல்ல ஏரோ ஆக்டிவ் ஏரோ கட் பண்ற, நம்ம வீடியோ ஜென்ரலா எப்பயுமே நம்ம ஒரு லெவல் ஆஃப் டீசென்சி மெயின்டைன் பண்ணுவோம், நிறைய விஷயம் சொல்ல மாட்டோம். அண்ட் ஆல்சோ நான் வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது நாட் ஃபார் எனிவேஸ், ஜஸ்ட் இன் கேஸ் நாட் ஃபார் கிட்ஸ் தான் கொடுப்பேன், பிகாஸ் ஆர் வீடியோ இஸ் நாட் ஃபார் கிட்ஸ். மானகோ பத்தி நான் கொஞ்சம் ஓப்பனா பச்சையா சொல்லணும்னா, பேசிக்கலி பிட்டு படம் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷமும் லாஸ்ட் 10 நிமிஷம் மட்டும்தான் எல்லாரும் பாக்குறாங்க, இருக்கிறதுலாம் யாருமே பாக்குறது அவ்வளவுதான். மானகோ ரேஸ் பியூரிஸ்ட்லாம் வந்து எங்களை திட்டலாம், நாங்க வந்து we are somewhere in between a casual fan and a race purist. We want more people to enjoy the race and look into the technicalities and we want wheel to wheel battle. எங்களுக்கு இதுதான் வேணும். If FIA can come up with something to make Monaco interesting, it will be amazing. ப்ரெடிக்ஷன்ஸுக்கு போயிடுவோமா சபரிஷ்? ஓகே, பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் மானகோக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க அப்படின்றத பார்த்துருவோம். அதில் எதெல்லாம் பாயிண்ட்ஸ் வந்துச்சு, எதெல்லாம் வரலன்றதும் பார்த்துருவோம். உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் மேக்ஸ் ரேஸ் வின்னர், அது என்னென்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை பற்றி எதுவும் பேச விரும்பலை. 4 DNF சொன்னீங்க, ஆனால் 7 DNFும் 8 DNFும் நடந்துச்சுங்க. ஸோ அதனால் அதுலேயும் பாயிண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு. ரேஸ் வரைக்கும் 4 DNF தான் இருந்தது, 5ஆவதா வந்தவர் தான் நம்ம ஸ்ட்ரோல். அதுக்கு அப்புறத்துலேருந்து ஆரம்பிச்சது பாருங்க, மட்டன்னு போச்சு அதுக்கப்புறம். இன்ட்ரெஸ்டிங், சூப்பர். ஸோ அதுலேயும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. ஆனால் தேர்ட் ப்ரெடிக்ஷனுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது, லிண்ட்பிளாட் இன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ இந்த மானகோ ப்ரெடிக்ஷன்ஸில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்னோடதுக்கு வருவோம். நன்றி லிண்ட்பிளாட். நோ ஃபெராரி இந்த போடியம் அப்படின்னு சொன்னேன். லூயிஸ் ஹாமில்டன் வந்து அதுக்கு எடுத்து விட்டாப்புல. ஸோ அதனால் எனக்கு அதுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. ஆல் த கார்ஸ் வில் ஃபினிஷ் த ரேஸ் அப்படின்னு சொன்னேன், அதுக்கும் எந்த பாயிண்ட்ஸும் கிடைக்கல. அது எந்த தைரியத்தில் நீ சொன்ன எனக்கு தெரியல, பட் ஓகே, எனக்கு ஜாலியாக பண்ண. ஆல்பின் போடியம் அப்படின்னு சொன்னேன், அதுவும் நடக்கலைங்க. கேஸ்லி ஏதாவது பிட்லைன் ஸ்பீடிங் பண்ணாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் அது நடக்கல. பட் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் நடந்திருந்தா நான் கண்டிப்பா நீ 2 பாயிண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு அப்புறமா மானகோக்கு அப்புறம் நம்மளோட பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாலாஜி நீங்கள் 3 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க, நான் 1 பாயிண்டில் இருக்கேன். ஸோ யூ லீட் பை 2 பாயிண்ட்ஸ். இப்படி தான் வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் டேபிள் இருக்குது. சரி, அடுத்து ஸ்பெயினுக்கு சொல்லுங்கள் பாலாஜி, உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? 3 ப்ரெடிக்ஷன்ஸ். நான் போடியம் ஆர்டர் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மேக்ஸ், செகண்ட் ரசல், தேர்ட் சார்ல்ஸ். இதான் செகண்ட் ப்ரெடிக்ஷன். சென்டிங் குட் வைப்ஸ் டு ஆஸ்டன் மார்டின் அண்ட் நம்ம அலான்சோ, அவரோட சொந்த ஊர் அப்படின்றதுனால அலான்சோ இன் பாயிண்ட்ஸ். 3வது வந்துட்டு ஜென்ரலா இது
ஸ்பெயின்ல அவ்வளவு நடக்காது. ஸோ ஐ எம் டேக்கிங் எ ரிஸ்க். 3 yellow flag. ஸோ 3 எல்லோ ம். ஃப்ளாக்ஸ் அப்படின்னா இப்போ சம்டைம்ஸ் டபுள் வேவ்டு எல்லோ வந்துட்டு டக்குன்னு உடனடியாக ம். க்ரீன் ஃப்ளாக் மாறிடும். அந்த மாதிரி கணக்குலையா இல்லை பிஎஸ்சி அண்ட் எஸ்சி சேர்ந்து அந்த கணக்கில் வருமா? எவ்வளவு வேவ் பண்றாங்கன்றது மட்டும்தான். ஓகே ஓகேங்க. ஸோ 3 yellow flag. 3 எல்லோ. என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வரும். உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் மாதிரியே தான் இருந்தோம். நான் ஆனால் மாற்றி சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு லூயிஸ் முடிப்பாப்பில், செகண்ட் மேக்ஸ், தேர்டு ரசல். இதுதான் என்னோட போடியம் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். ரெண்டாவது, எந்த டிரைவருக்கும் எந்த பெனல்ட்டியும் கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கு ஃபுல்லாக தேவையானதே மானக்கோல நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ ரேஸில் எந்த டிரைவருக்கும் எந்த பெனல்ட்டியும் கிடைக்காது. இதுதான் என்னோட செகண்ட் ப்ரெடிக்ஷன். ரேஸ் வில் ஃபினிஷ் அண்டர் த சேஃப்டி கார். இதுதான் என்னோட தேர்ட் ப்ரெடிக்ஷன். ஹிஸ்டரிக்கே அகைன்ஸ்டா போறியா? எப்பயாச்சும் பார்சிலோனால அண்டர் த சேஃப்டி கார் ரேஸ் முடிஞ்சிருக்கா? தெரியல, ஐடியாவே கிடையாது. ஐடியாவே இல்ல. எல்லாமே அடிச்சு அடிச்சு விடுற விடுறது, ப்ரெடிக்ஷன் அடிச்சு தானே. விடுறது தான். ப்ரெடிக்ஷன்னாலே ஆமா, அடிச்சு கரெக்ட். விடுறது. சூப்பர் மச்சா. நீ தான்டா ஒவ்வொரு வாட்டியும் வேற மாதிரி சொல்ற. ஓகே, அற்புதமான வீடியோ. எனக்கு இந்த ரேஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கே ஆனஸ்டா தெரியல. ஆனா இந்த கால் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நடந்திருக்கோம். ஆனா இவங்க இழுனாலதான் நாங்க இவ்வளவு லேட்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன அங்கலாய்ப்பு மட்டும் எனக்கு இருக்கு. பார்சிலோனா எப்பயுமே ஒரு நல்ல டெஸ்டிங் கிரவுண்டா இருந்திருக்கு. அண்ட் எப்போ அந்த கடைசி ஷிக்கேனை கட் பண்ணாங்களோ அப்பலேருந்து ரேசிங் கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். உண்மைங்க. குவைட் எக்ஸைட்டட் ஃபார் பார்சிலோனா. அண்ட் கனடாக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இருந்த வீடியோல பேசணும்னு நினைக்கிறேன். I have always wanted to see what if all 6 drivers from the top 3 teams or what if all 8 drivers from the top 4 teams do a really good job in one race. அது பார்சிலோனால கிடைக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா பார்சிலோனால இருந்து? சூப்பரான ட்ராக். எனக்கு ஜென்ரலாகவே பார்சிலோனா பிடிக்கும். ஜஸ்ட் அங்கே ரேஸ் நடந்தாலே கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா வீல் டு வீல் ரேசிங்கும் வரும், ஸ்ட்ராட்டஜியும் பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. டயர் மேனேஜ்மெண்ட்டு, சம்டைம்ஸ் மழையும் பெய்யும். ஸோ ஒரு மாதிரி நல்லா என்ன சொல்கிறது, ஒரு நல்ல மசாலா படம் மாதிரி ஸ்பெயின் இருக்குன்றதுனால எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஆசம் சபரீஷ், இணைந்ததற்கு மிக்க மிக்க நன்றி. கலகலன்னு உங்களை நான் அடுத்து கேட்டலூனியாவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலாஜ் அண்ட் சபரீஷ். நன்றி, வணக்கம்.